தக்காளி சட்னி செய்வது எப்படி என்று பார்க்கலாம். 6 தக்காளி பெருசு பெருசாக எடுத்துக்கிட்டேன். இது மாதிரி பொடியே அரிஞ்சிக்கிட்டேன். இதை அரிஞ்சிக்கிட்டு ஒரு கப் பவுல் தக்காளி, ஒரு 10 பல் பூண்டு, இது ரெண்டுத்தையும் மிக்ஸி பவுலில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நல்லா இது மாதிரி பெருசு பெருசாக கூட அரியலாம், பொடியாக அரியணுன்றதுலாம் இல்லை. போட்டு நல்லா அரைச்சி கொண்டு வந்துடலாம். நல்லா அப்படி ஃபில்ட்ரு பண்ணி அரைச்சி நல்லா நைஸாக இந்த விதை இல்லாமல் ஃபில்ட்ரு பண்ணி மொத்தமாக எடுத்துக்கலாம். அந்த விதை கட்டி கட்டியாக நின்று போயிருக்கும், 1-2 அரைப்படாமல் இருக்கும். அதெல்லாம் எடுத்துட்டால் சுத்தமாக நல்லாயிருக்கும். இண்டக்ஷன் ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் சூடு ஏறினதும் பேனு, எண்ணெய் நல்லா 2 ஸ்பூன் போதும். தாராளமாக இருந்தாலும் நல்லாயிருக்கும். 2 ஸ்பூன் போதும். எண்ணெய் வெயிட் பண்ணி நல்லா காஞ்ச பிறகு கடுகு போடலாம். இது இட்லிக்கு தோசைக்கு நல்லாயிருக்கும். கடுகு நல்லா படன்னு வெடித்ததும் ரொம்ப சிம்பிளான சட்னி, ஈஸியாக பண்ணிடலாம். வெங்காயம்லாம் வேண்டியதே இல்லை. ஒரு தக்காளி பூண்டு மட்டும், கடுகு பொரிஞ்ச பிறகு கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு, ஒரே ஒரு மிளகா கிள்ளி போட்டுடலாம். உளுத்தம்பருப்பு செவந்த பிறகு இந்த தக்காளியை அதில் ஊற்றிடலாம். இந்த தக்காளி சட்னிக்கு தேவையான உப்பு, நான் கல் உப்பு தான் யூஸ் பண்ணுவேன். மிளகாத்தூள், மூணு ஸ்பூன் போடலாம். சாம்பார் பொடியே தான் நான் போடுவேன், தனியாக இதுக்குள்ள மஞ்சத்தூள். ஏன்னா தக்காளி புளிப்பாக இருக்கும், அதனால் சாம்பார் பொடியே போட்டுக்கிறது. நான் தனியா பொடி, மிளகா பொடி இதெல்லாம் அரைக்கிறது இல்லை. சாம்பார் பொடியே அப்படியே ஈஸியாக எவ்வளோ ஈஸியாக செய்ய முடியுமோ அவ்வளோ ஈஸியாக செஞ்சிடுறது. அவ்வளோதான். அப்படியே கொதி வந்த பிறகு 10 நிமிஷம் இது கொஞ்சம் நல்லா தண்ணி சுண்டி வரணும். எண்ணெய் மிதக்கும்போது இறக்கிடலாம். இது இண்டக்ஷன் ஸ்டவ்லேயே தான் பண்ணுறேன். இன்றைக்கி கொஞ்சம் சீக்கிரமாக தான் ஆகிடும். இதில் மூடி வச்சுட்டா மேலெல்லாம் தெறிக்காமல் இருக்கும். அப்பப்போ திறந்து இது மாதிரி கிளறி விட்டுக்கலாம். நல்லா தண்ணி சுண்டி கட்டியாக ஆகணும். எண்ணெய் மிதக்கி மேலே வரணும், மிதந்து அந்த அளவுக்கு கொதிக்கட்டும். எண்ணெய் மேலே மிதக்கி வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி வந்ததுன்னா போதும். கேஸ் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். 10லேருந்து 12 நிமிஷம்தான் ஆச்சு எனக்கு. இந்த பக்குவம் போதும். இண்டக்ஷன் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுறேன். அதுதான்
தக்காளி சட்னியை ஒரு பவுலில் மாற்றியாச்சு. இட்லிக்கு ஜம்மான இருக்கும். இந்த தக்காளி சட்னிக்கு இட்லி ரெடி பண்ணிக்கலாம். நான் அளவெல்லாம் இன்னொரு நாளைக்கு வீடியோவில் போடுறேன். நான் அடுக்கியாச்சு. மூடி வச்சுட்டு 8லேருந்து 10 நிமிஷம் வேகட்டும். வெந்துடுச்சு. தக்காளி சட்னி அருமையாக இருக்கும். ரெடி பண்ணிட்டோம். சுவையான தக்காளி சட்னி இட்லி.